இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது தான் இந்த காணிக்கு வர்ற பாதையை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. மொத்தமாக 12 அடி பாதை இந்த காணிக்கு இருக்குது. இந்த காணி யாழ்ப்பாணம் மாவட்டம் கோண்டாவில் பகுதியில் அமைஞ்சிருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த உளப்பட்டு கொண்டிருக்கிற இந்த ஜேசிபியால் துப்புரவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிற இந்த காணி, இந்த 11 பரப்பு காணியும் தான் விற்பனைக்காக இருக்குது. மொத்தமாகவும் இந்த காணியை நீங்கள் வாங்குறேன்டா வாங்கிக்கொள்ள முடியும், அல்லது இரண்டாக பிரித்து மட்டும்தான் வாங்கிக்கொள்ள முடியும். மொத்தமாக 11 பரப்பாகவும் அல்லது 5.5 பரப்பாகவும் தான் வாங்கிக்கொள்ள முடியும். இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், யாழ்ப்பாணம் மாவட்டம் கோண்டாவில் பகுதியில் இந்த காணி எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், கோண்டாவில் டிப்போ சந்தியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், டிப்போ சந்தியிலேருந்து 500 மீட்டர் தூரத்தில் இந்த காணி அமைந்திருக்குது. மொத்தமான 11 பரப்பு காணி. இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த காணியினுடைய 4 பக்க எல்லைகளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தூண் போடப்பட்டு பிரிக்கப்பட்டிருக்குது. அதே போல் சில இடங்களில் வேலியும் தூணும் இணைக்கப்பட்டிருக்குது. அதே போல் இந்த காணிக்குரிய கிணறை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், வெட்டு கிணறோ குழாய் கிணறோ இந்த காணிக்கு எந்த ஒரு கிணறுகளுமே இல்லை. ஒரே ஒரு வேப்ப மரம் மட்டும் நிற்கிது. அதே நேரம் இந்த காணிக்குரிய தண்ணிக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பயன்படுத்தக்கூடிய குடிக்கக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பகுதியாகத்தான் கோண்டாவில் பகுதியில் இருக்கிற இந்த 11 பரப்பு காணியும் அமைந்திருக்குது. இந்த 11 பரப்பு காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த காணியை நீங்கள் வாங்க விரும்பினா ஒரு பரப்பு காணிக்குரிய விலையை பார்த்துட்டு அடுத்ததாக இந்த காணியை நீங்கள் யாரை தொடர்பு கொண்டு வேண்டலாம், அவர்களுடைய தொலைபேசி இலக்கத்தை நாங்கள் இந்த வீடியோவில் அடுத்ததாக பார்ப்போம். ஒரு பரப்பு காணிக்குரிய விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 50 லட்சம் சொல்கிறாங்க. மொத்தமாக எடுக்கும் பொழுது விலை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்ட விலையாக இருக்குது. நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு காணியை பார்த்துட்டு விலை விவரங்களை கதைச்சு கொள்ள முடியும். அவர்கள் சொல்கிற ஒரு பரப்புக்குரிய விலை 50 லட்சம். அது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்ட, அதாவது நேரில் போய் பதைக்கக்கூடிய விலையாகத்தான் இருக்குது. அடுத்ததாக இந்த காணி சம்பந்தப்பட்ட தகவல், இந்த காணியை வாங்க யாரை தொடர்பு கொள்ள வேணும், அவர்களுடைய டெலிஃபோன் நம்பரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த காணியை வாங்க அப்படி என்று சொல்லப்படுகின்ற இந்த கண்டெக்ட் நம்பருக்கு நீங்கள் கண்டெக்ட் பண்ணீங்க அப்படி என்று சொன்னால், யாழ்ப்பாணம் மாவட்டம் கோண்டாவில் பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த காணியை நீங்கள் விலை பேசி வாங்கிக்கொள்ள முடியும். யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த இலக்கங்களை பயன்படுத்தி கொள்ளுங்க. இதே போல் உங்களுடைய காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்பனை செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு நார்மல் கோலூடாகவோ அல்ல வைபர் வாட்ஸ்அப் ஊடாகவோ தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுடைய காணிகள் வீடுகளை நீங்கள் விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும், விற்பனை செய்து கொள்ள முடியும். யாராவது உங்கள் காணிகள் வீடுகளை விற்க போகிறீங்கன்னா இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த உங்கள் நண்பன் யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான். இந்த தளத்தினூடாக நீங்கள் நிறைய காணிகள் வீடுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் பார்க்குற காணிகள் வீடுகளை, ஏதாவது காணிகள் வீடுகளை நீங்கள் இந்த தளத்தினூடாக வாங்க போகிறீங்க அப்படி என்று சொன்னால், வாங்குறதுக்கு முதல் அந்த காணிகள் வீடுகளுக்குரிய உறுதிகள், தோம்புகள், சட்ட ரீதியான ஆவணங்கள் அனைத்தையும் நீங்களோ இல்லை துறை சார்ந்த சட்டத்தரணியோடாகவோ சரிவரை செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க. அதே போல் நீங்கள் வாங்க போகிற வானியல் வீடுகளுக்குரிய பணக்கொடுக்கல் வாங்கலை செலுத்திக்க அவதானமாக இருங்க. இது பாதுகாப்பு அறிவுறுத்தலுக்காக எல்லா வீடியோலையும் சொல்கிறது. இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி கிடக்குது. யாழ்ப்பாணம் மாவட்டம் கோண்டாவில் பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த 11 பரப்பு காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் இதுபோல் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இது வரைக்கும் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற வரைக்குமே நீங்கள் இந்த உங்கள் நண்பன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாங்க. மீண்டும் இதுபோல் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.